வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி அண்ட் மேக் இட் ஈஸி. 2024 வருஷம் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மக்களிடையே பகிர்ந்துக்கணும்னு நினச்ச விஷயம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற குரல் கேட்டார் போல நம்மளை மாதிரி இருக்கிற ஒவ்வொரு சாமானியனும் ட்ரேடிங் மூலமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவும் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கு என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னோட கண்டென்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற மாதிரி ரொம்ப காமனாக இருந்தது. என்னோட பாட்காஸ்ட்டை கேட்கும்போது எனக்கே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஸோ நம்மளால் முடிஞ்சால் மக்களுக்கு டைரெக்டாக ஒரு சொல்யூஷனை சொல்லணும், இல்லாட்டி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். கடந்த 2 வருடங்களோட இன்பமான உழைப்புக்கு அப்புறம் நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ண கண்டென்ட் தான் 50 லட்சியம் 25 நிச்சயம். ஸோ கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் கமெண்ட் போட்டுட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன கொடுத்துருக்கிற இந்த நேரம் எவ்வளோ ப்ரீஷியஸ் ஆனதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் யோசிக்கலாம், 50 லட்சியம் 25 நிச்சயம்னு சொல்கிறானே, அப்படின்னா என்ன? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்கம்மை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ மூலமாக நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் பணம். பணத்தை நம்ம பலவிதமாக சம்பாதிக்கலாம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 இன்கம்மை பிரித்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 1, ப்ரைமரி இன்கம். நம்மளோட நேரத்தை ஒரு நிறுவனத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது தினக்கூலியாகவோ அல்லது மாதச்சம்பளமாகவோ அந்த நிறுவனம் நமக்கு கொடுக்கக்கூடிய தொகை தான் ப்ரைமரி இன்கம். எக்ஸாம்பிள், வேலையிலிருந்து வரக்கூடிய வருமானம். நம்பர் 2, பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம்க்கு உதாரணம் சொல்லணும்னா வாடகை மூலம் வரக்கூடிய வருமானம். மேலும் நம்ம ஏதாவது ஒரு புக் எழுதியிருந்தோம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருந்தோம்னா அதுக்கு வரக்கூடிய அந்த பேட்டன்ட்டுக்கு வரக்கூடிய ராயல்ட்டிஸை கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யூடியூப் சேனல்லேருந்து வர்ற இன்கம்மை பற்றி சொல்லலாம். நம்பர் 3, ப்ராஃபிட் இன்கம் லைக் பிஸ்னஸ். நம்ம செய்கிற தொழில் மூலியமாக நமக்கு வரக்கூடிய லாபம். நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 விதமாக பண்ணி லாபம் பார்க்கலாம். நம்பர் 1, எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நம்பர் 2, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னென்னா, மாதமோ அல்லது வருஷமோ குறிப்பிட்ட அமௌண்ட்டை கட்டி அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு லம்சம் அமௌண்ட் ப்ராஃபிட்டாக வரும். அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதாரணம் சொல்லணும்னா சீட்டு கட்டுறதை சொல்லலாம், ஆர்டி போடுறத சொல்லலாம், இல்லை இன்சூரன்ஸ் கட்டுறது கூட சொல்லலாம். அடுத்தது தான் நம்மளோட டாபிக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். உதாரணம், பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை எஃப்டி போட்டுட்டு மாதம் வட்டியை லாபமாக வாங்குறதுக்கு பேர் தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நான் உங்களுக்கு பிச் பண்ண போகிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வித் கன்சிஸ்டன்ட் மந்த்லி ரிட்டர்ன்ஸ். நம்ம ஐடியாவை 2 விதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்பர் 1, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை தேவை இருக்கிறவங்க யாருக்காக கடனாக கொடுத்துட்டு அதுலேருந்து வர்ற வட்டி. நம்பர் 2, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய ப்ராஃபிட். ஷேர் மார்க்கெட்லேயும் 2 விதமான மார்க்கெட் இருக்குது. நம்பர் 1, இந்தியன் மார்க்கெட். நம்பர் 2, ஃபாரின் மார்க்கெட் லைக் ஃபாரெக்ஸ். நம்மளோட கண்டென்ட் கம்ப்ளீட்லி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி தான். அதுக்கு ஏன் இந்தியன் மார்க்கெட் வேணாம்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் வேணாம்னா, நம்பர் 1, உலக சந்தையை ஒப்பிடும்போது இந்தியன் மார்க்கெட் சைஸ் ரொம்ப சின்னது. நம்பர் 2, இந்தியன் மார்க்கெட் ஒரு க்ளோஸ்டு மார்க்கெட். எல்லோரும் ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மேலும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட மினிமம் 20 லேக்ஸ்க்கு மேலே, 20 லேக்ஸ் ருபீஸ்க்கு மேலே மார்ஜினல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு லாஸும் இல்லாமல் டெய்லி பேசிஸில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். மேலும் ப்ராஃபிட் ரேஷியோ வெரி லெஸ் டு கம்பேர் வித் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இப்போ ஏன் ட்ரேடிங்க்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் உகந்ததுன்னு சொல்கிறேன்? ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டைரக்ட் ஆப்போசிட் டு இந்தியன் மார்க்கெட். பிகாஸ் மார்க்கெட் சைஸ் பெருசு, ஓப்பன் மார்க்கெட், யார் வேணா எப்போ வேணுன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எவ்வளோ வேணுனாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியன் டிமேட் அக்கௌண்ட்டில் கோல்டில் ட்ரேட் பண்ணோம்னா ஓப்பன் ஆர்டர் பைலையோ இல்லை ஓப்பன் ஆர்டர் செல்லையோ இருக்கலாமே தவிர பை அண்ட் செல் ரெண்டுமே அட் அ டைமில் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படி கிடையாது. மல்டிபிள் ஆப்போசிட் ஆர்டர்ஸ் எப்படி வேணுன்னா எவ்வளோ வேணுனாலும் போட்டுக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ நம்மளால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
லாங் டைமில் கம்ஃபர்டபுளாக ஸ்டாண்டர்ட் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ we are deal with gold like XAU USD in dollars at forex market. ஸோ இன் டாலர் வே நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா டெய்லி பேசிஸ் $50 லட்சியம் அண்ட் $25 நிச்சயம். ஸோ எக்ஸாக்ட் $10,000 இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராக்சிமேட்லி இன் இந்தியன் ருபீஸ் 10 lakhsல டெய்லி மினிமம் $25 to $50 அப்ராக்சிமேட்லி 25,000 to 5,000 rupees earn பண்ணி மந்த்லி மினிமம் $500 அப்ராக்சிமேட்லி 50,000 rupees டே பை டே எப்படி ஏர்ன் பண்ண போகிறோங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னோட கம்ப்ளீட் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி வித் ப்ராஃபிட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் என்னோட ஸ்ட்ராட்டஜியை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஓன் ஐடியாவில் இல்லாட்டி என்னோட ஸ்ட்ராட்டஜியோ ட்ரேட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன், நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியை யாரும் $1,000 இல்லை அதுக்கு கம்மியாகவோ வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். எனக்கும் பல முறை ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மினிமம் $10,000 லைக் 10 lakh இந்தியன் ருபீஸ் மேண்டேட்ரி. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 10 lakh rupees ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ 10 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்பகமான ஒரு கம்பெனி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் 3 yearsஆக ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிற ரொம்ப ஜென்யூனான யூஎஸ் பேஸ் கம்பெனியை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஆன் டைம் பே இன் அண்ட் பே அவுட் வித் யூஎஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் யூஏஇ ரெஜிஸ்டர்ட் கம்பெனி. இல்லை உங்கள்கிட்டயே ஒரு நல்ல கம்பெனியோட அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதிலேயே கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் உங்களால் 10 lakh rupees இன்வெஸ்ட் பண்ண முடியாது, வெறும் 1 lakh rupees லைக் $1,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், பட் ஒரு டீசென்ட் இன்கம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. நான் ட்ரேட் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை என்னோடய அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணி காப்பி ட்ரேட் மெத்தடில் நீங்கள் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி தர முடியும். நீங்கள் மந்த்லி மினிமம் $25 to $50 அப்ராக்சிமேட்லி 2,500 to 5,000 rupees ஏர்ன் பண்ண என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பின் குறிப்பு, இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. என் நோக்கம் உங்களிடம் பணம் வாங்குவது அல்ல. நீங்களும் யாரிடமும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்தவிதமான அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ஆத்தரைஸ்ட் முதலீடும் செய்ய வேண்டாம் என மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.